குருஜி! அம்மா சத்தம் போடாதம்மா, இனிமே நான் விரதம் இருக்க மாட்டேன். உங்க குருஜி வரட்டும், அவராண்ட நான் நியாயம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசாம இருக்கிறேன். குருஜி! குருஜி! டேய், அது சத்யா வாய்ஸ் மாதிரி இல்லை? டேய், வா போய் பார்ப்போம். குருஜி! டேய், வாடா. சத்யாடா. குருஜி! ஆமா மாப்ள, சத்யாதான். ஐயோ, ஒரு நல்லவர்ல இவரை பத்தி அப்படி பேசணும். வணக்கம் குருஜி. டேய், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்டா. இப்ப குருஜியோட நம்மள பார்த்தாங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமா? பத்திரிக்கை வேற உள்ள இருக்கு. இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது நம்ம இங்கிருந்து எஸ்கேப் பண்ணணும்டா. என்னாச்சுமா? அது அது வந்து உங்க ஆசிரமம்னு தெரியாம. ஒன்றும் இல்லை குருஜி, நீங்க போங்க. தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தான். என்னன்னு சொல்லுமா? இப்ப என்னடா பண்ணலாம்? தெரியலையே மாப்ள. இல்ல குருஜி, இவரு ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாரு. தண்ணி தெளிச்சு என்னன்னு கேட்டேன். காலையில சாப்பிடல, அமாவாசை வருதம், அதான் மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னாரு. சாமிக்கு விரதம் சொல்லி யார் சொன்னதுன்னு கேட்டா என் குருஜி சொன்னாருன்னு சொன்னாரு. சரிம்மா, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அது அது வந்து என்னை மன்னிச்சிருங்க குருஜி, நீங்க தெரியாம கூப்பிட்டேன். நீ எதுக்காகவும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆன்மா நல்ல ஆன்மா. அதுக்கு தப்புன்னு தெரிஞ்சா கண்டிப்பா தண்டிக்கும். நீ மனசுல நினைச்சத கேளு. டேய், வாடா வாடா. இல்ல குருஜி, சாமிக்கு விரதம் இருக்கணும்னு அவசியமா? சாமி நேரா வந்து எனக்கு விரதம் இருன்னு சொல்லிச்சா? நான் சாமிக்கு விரதம் இருங்கன்னு யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே. விரதம் இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். விரதம்னாலே சாமிக்கு தானே குருஜி? அது பொதுவான எண்ணம். விரதம் இருக்கிறது கடவுளுக்காக இல்லை, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக. உதாரணத்துக்கு எந்த ஒரு பழத்தை வேணாலும் எடுத்துக்க. ஒரு காய் கனியாகிறதுக்கு அந்த மரத்தோட சக்தி தான் தேவைப்படுது. கனியானதுக்கு பிறகு அதே பழத்தை நீங்க பறிக்காம விட்டுட்டா அது கெட்டு போயிடுது. ஏன் கெட்டு போகுது? அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்தா அது கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம உடலும் உணவும். சாப்பிட்ட உணவை முழுசா செரிமானம் ஆகிறதுக்கு நாம விடுறது கிடையாது. 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி சாப்பிடும்போது செரிமானமாகாத உணவு வயிற்றுக்குள்ளேயே தங்கிரும். அது செரிமானம் ஆகணும் இல்லையா? வயிறும் கெடாம இருக்கணும். அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட விரதம் இருக்க சொல்றேன்.
நம் முன்னோர்கள் மாசத்துக்கு 2 நாள் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க சொன்னாங்க. அது இதுக்காக தான். விரதம் இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா விரதம் இருக்கிற முறை தெரியாம இருக்கிறது தான் தப்பு. நேத்து எத்தனை மணிக்கு தூங்க போன? 12:30 மணி இருக்கும் சாமி. ஏன்? ஆசிரமத்தில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சாமி. அதை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆசிரம வேலைய எல்லாரும் பகிர்ந்து செய்யணும்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மன்னிச்சிருங்க சாமி. வேலையை பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாம சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். குருஜி, நீங்க சொல்லதை பார்த்தா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் பாரம்பரியமா செஞ்சு நின்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு இப்ப எனக்கு புரியுது. சரி குருஜி, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, ஆயுஷ்மான் பவ. வண்டியண்ணா. அப்பாடா, சத்யா கிளம்பிட்டாங்க. நல்ல வேலைடா, அவங்க நம்மள பார்க்கல, நம்ம தப்பிச்சிட்டோம். சரி, நீ உள்ள வா. சரிங்க சாமி. ஏன் பிரபு வரல? சரி, என்னன்னு பாப்போம். வாங்க குருஜி. பிரபு, சொல்லுங்க குருஜி. சத்யா உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா குருஜி. அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நீ தானே ஆஸ்பத்திரியில இருந்து பாத்துக்கிட்ட? ஆமா குருஜி. அப்புறம் ஏன் நீ சத்யாவை பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிட்ட? சாமி கிட்ட பிரச்சனையை சொல்லி ஏன் வேண்டும் தெரியுமா? நாம மனம் விட்டு பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறது இல்ல. கோவில்ல போய் சாமி கிட்ட வேண்டுனா அது நமக்கு தீர்வு கொடுக்கிற மாதிரி. அது தெரியுமா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு பிரபு. இல்ல குருஜி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க முடியும்னு நினைக்கிறியா பிரபு? அது பிரபு, என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. குருஜி, சத்யா என்னோட ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்டை தான் பழகிட்டு இருந்தேன். டாட், புரோக்கர் காட்டின போட்டோல எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 மாசத்துல எனக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்கணும். அதான் உங்க வீட்லயே பொண்ணு வீட்டுல பேசிடலாம் சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நேர்ல பார்த்தே ஆகணும்னு ஏன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். I love you. ஆயிரம் இருந்தாலும் சத்யா ஒரு பேண்ட் சட்டை போட்ட பொண்ணுன்றது மறந்துட்டேன். நாளைக்கு நீ முதல் வேலையா, சாரி சத்யா, எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால ப்ளீஸ் நீ மனசை மாத்திக்கோன்னு பக்குவமா எடுத்து சொல்றா. சத்யா, சத்யா, அமுல் பேபி,
நான் தான். தலையில ஸ்ட்ராங்கா அடிபட்டதுனால மூளையில பிளட் கிளாட் ஆயிடும். டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ரவுடி பேபி. ஆபரேஷனை தைரியமா முடிச்சுட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நான் உள்ள போய் சத்யாகிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்பேன். அதுக்கு சத்யா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சத்யா மனசு கஷ்டப்படுற மாதிரியோ சந்தோஷப்படுற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாது. ரொம்ப அதிர்ச்சியோ ரொம்ப சந்தோஷமோ அவங்களுக்கு கொடுத்தா மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சத்யாக்கு கியூர் ஆயிடுச்சு, ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையோட போய் சத்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. சார், டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, இதில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்களேன் சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க சார். என்னங்க வேட்டி சட்டை இருக்கு? அங்க யாருக்கு கல்யாணம் தெரியுமா? அது உங்களுக்கும் சத்யாவுக்கும். எதுக்குடா ரெண்டு பேரையும் ஒரே டைமுக்கு கோயிலுக்கு வர சொல்ற? சத்யாவை நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் உண்மையை மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ பாரு, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால நடந்தது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் வச்சு பேசுறது தான் நல்லது. அவன் கண் முழிச்சதும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தாங்க போனேன். ஆனால் அவங்க முழுசாக குணமாகாதனால இன்னும் 10 நாளைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் இப்போ சத்யாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. ஒரு உதவியை பாதி பண்றதுக்கு அந்த உதவிய பண்ணாமலே இருந்திருக்கலாம். இன்னும் 5 நாள் தானே. நீங்க சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ அவங்களால என்னை ஃப்ரெண்டை ஏற்றுக்க முடியல குருஜி. நீ பண்ணது தர்மம். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இனிமே நடக்கிறதும் விதிப்படி தான் நடக்கும். நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிறத எந்த சஞ்சலமும் இல்லாம முழு மனசோட செய். நீ நினைக்கிற மாதிரி எந்த காரணத்துக்காகவும் நடக்க போற உன் கல்யாணத்துல எந்த தடங்களும் வராது. அதை பத்தின பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். சரிங்க குருஜி, அப்போ நான் கிளம்புறேன் குருஜி. வரேன் குருஜி. ஐஸ்மான் பவ, ஐஸ்மான் பவ. வரேன் குருஜி. வாடா. சாமி, உங்க சிரிப்புக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? கடவுள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போறாரு பாத்தியா? இவங்களுக்கு இவங்க தானு நேரடியா சொல்லிட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறைவன் இன்னொருத்தங்களோட முடிச்சு போட்டுட்டு இவங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போறான். எல்லாம் அந்த பகவானோட பிரார்த்தம். மாப்பிள்ள, இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்? எனக்கும் திவ்யாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடக்கும் குருஜி சொன்னார்ல, அதான். அது மட்டுமா? இல்ல சத்யா நம்மள பார்க்காம போயிட்டாங்களே அதுக்கும் சேர்த்தா? அதுக்கும் சேர்த்து தான்டா. சத்யா அங்க வந்ததும் நான் பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேலை அவங்க நம்மள பார்க்காம போயிட்டாங்க. சரி வா போலாம். அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. என்னடா? இல்ல, ரொம்ப நேரமா ஏசி இல்லாம உள்ள உட்காந்துக்கிறேனா, அதான் வேகுது. அந்த ஏசி கொஞ்சம் தட்டி விட. தட்டி விடுறேங்க. ஏங்க, நான் காரை லாக் பண்ணியிருந்தேனே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? வண்டி எடுப்போ. ஆனா ஒண்ணு இது ஒண்ணு சொல்லிடுறது. உள்ள புதோ ஏசி இன்னும் வரல. வைக்கிறேங்க. வச்சுட்டேங்க. நம்ம பேசினதெல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்களே.
தெரியலையேடா. குலுபுதம் ஒரு பாட்டு போட, எல்லாரும் அப்படியே கேட்டுனே போவோம். போடுறேங்க. எப்படி பாக்குறாங்க? ரைட்டு. என்னாச்சு அவன் பேபி? நீங்க இருங்க, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க முதல்ல? உன்னை பார்க்கதான். ஆமா, நான் இங்க இருக்கிறது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நீ இருக்கிறது தெரியாது, உன் கார் இருந்ததுனால தெரிஞ்சிச்சு. தலைமலை இருக்க கொண்டைய மறந்துட்டனே. என்ன ரொம்ப யோசிக்காத. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவரை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டா. வர வழியில பார்த்தா உன் கார் நின்றுது. சரி, நீ உள்ள சாமி கும்பிட்டு இருப்ப, நம்ம வெளியே வந்து பேசுவோமேன்னு கார்ல உனக்காக அப்படியே காத்து நின்னேன். நீங்க தான் ஆட்டோல ஏறி போனீங்கல்ல? நான் ஆட்டோல போனது உனக்கு எப்படி தெரியும்? அது அது ஏங்க, என் கூட நீங்க கார்ல வரீங்கன்னா நீங்க பைக்ல வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பைக்ல வரலன்னா நீங்க ஆட்டோல வந்திருப்பீங்க. என் காரை பார்த்ததும் ஆட்டோ கட் பண்ணிட்டு என் கார்ல ஏறி இருப்பீங்க. அப்படித்தான்டா? ஆமா ஆமா, நீங்க மட்டும் ஆட்டோல வராம உங்க பைக்ல வந்திருந்தா இப்ப எங்க கூட கார்ல வருவீங்களா? குலபுதம் சத்தியமாங்க. ஐயோ, இவர் கண்டதை வளர்றான், அவங்க வர முறைக்கிறாங்க. இவர் ஏதோ வளரிட்டானா? ஏங்க, இவனை விடுங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம எங்க போகணும்? மெக்கானிக் செட்டுக்கு தான். அவ்வளவுதானே, வாங்க நானே இறக்கி விட்டுறேன். இறக்கி விடுறியா? அமுல் பேபி, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசினு இருக்க போறோம். ஜாலியா? ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாங்க. அமுல் பேபி, இந்த காரை கொஞ்சம் நிறுத்த. ஏங்க? நிறுத்து சொல்றேன். இறங்கு. இறங்கவா? இறங்குன்றல. நான் எதுக்கு இறங்கணும்? உனக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னியே, போய் அந்த வேலையை பாரு. நாங்க லவ்வர்ஸ், கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரோம். நீங்க சொன்ன வார்த்தைய என் உயிர் நண்பனை சொல்ல சொல்லுங்க. இறங்குறேன். சொல்ல மாட்டான் என் உயிர் நண்பன். மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீ எல்லாம் என் உயிர் நண்பனா? என் உயிரை எடுக்க வந்த நண்பன். சத்யா கூட புரிஞ்சுக்கலாம் போல, ஆனா இவனை புரிஞ்சுக்க முடியலையே. நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கா. இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நாடி ஜோசியத்துல சொன்னாங்க. நான் கேட்டேன்னா இவனை நம்பி வந்து நடு ரோட்ல நிக்கிறேன். பாய், போயிட்டு வாங்க. ஒரு பேச்சுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், அதுக்குன்னு பாதியிலே விட்டு போறீங்களாடா? அமுல் பேபி, சொல்லுங்க. நீ குருஜியை பார்க்க டெய்லி வருவியா? டெய்லிலாம் வரமாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா குருஜியை பார்த்துட்டு சொல்லி வீட்டில் அமுச்சு வைப்பாங்க, அப்பதான் வந்து பார்ப்பேன். அப்புறம் எனக்கு எப்போது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவரை பார்க்க வருவேன், அவ்வளோதாங்க. அப்போ இப்போ வீட்ல சொல்லி வந்தியா இல்ல மனசு கஷ்டமா இருக்குதுன்னு வந்தியா?